Dear viewers, myself Yaronas from Department of IT, my D number 23 UBC 608. நீ நம்ம பார்க்க போகிறது எப்படி பிளாகர் க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூகுள்குள்ளே போங்க, அதில் பிளாகர்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும், அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனே க்ரியேட் யுவர் பிளாக்னு சொல்லி கேட்கும். க்ரியேட் யுவர் பிளாக் கொடுங்க. க்ரியேட்டர் பிளாக் கொடுத்ததுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி கொடுக்கும்போது சேஃபாக கொடுங்க. நீங்கள் வந்து மெயில் ஐடி தப்பாக கொடுத்தாலும் பிளாக் க்ரியேட் பண்ண முடியாது. நீங்கள் யூஸ் பண்ணுற மெயில் ஐடி கொடுங்க. நான் இதுக்காக முன்னாடி ஒரு ஸ்டெப் மட்டும் உங்களுக்கு நான் காட்டலை. அது வந்து ஏன் காட்டலைன்னா, இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டேன், அதனால் உங்களுக்கு நான் காட்டலை. எதனால் நான் காட்டலைன்னா, நம்ம டீட்டெயில்ஸை நம்ம யாருக்கும் வந்து ஷேர் பண்ணக்கூடாது. அதனால் நான் அந்த ஒரு செகண்ட் மட்டும் நான் வீடியோ வந்து பாஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டேன். அதில் ஃபஸ்ட்டு பண்ணனா, ஃபஸ்ட்டு குரோமில் போய் பிளாகர்னு டைப் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் க்ரியேட் ஒரு பிளாகர்னு கேட்ட உடனே கிளிக் பண்ண உடனே இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். அது கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ஸ்டெப்பு தான். இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா, டைட்டில் கேட்கும். டைட்டில் வந்து நீங்கள் என்ன ரீசனுக்காக உங்கள் பிளாகர் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த டைட்டில் நீங்கள் கொடுக்கலாம். இப்போது நான் வந்து சும்மா விளாகிங்னு சொல்லி கொடுக்குறேன்னு வைங்களேன். விளாகர்னு சொல்லி கொடுக்குறேன். இது நம்மளோட சாய்ஸ் டைட்டில் கொடுக்குறது. நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தப்பறம் இது தாங்க ரொம்ப முக்கியம், யூஆர்எல் க்ரியேட் பண்ணணும். இந்த யூஆர்எல் எதுக்காகனா, இப்போ நம்ம பிளாகை வேறு யார்த்தவங்க பார்க்கணுன்னா அவங்களுக்கு வந்து நம்ம பிளாகர் நேம் அனுப்பணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக இந்த லிங்க் அனுப்புனா போதும். இது ஒரு அட்ரஸ். இந்த லிங்க் அனுப்பிச்சோன்னா யார் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து கிளிக் பண்ணாலே போதும், அவங்களுக்கு வந்து இது ஓப்பன் ஆகிடும். நம்ம பிளாகர் ஓப்பன் ஆகிடும், அவங்க பார்க்க முடியும். இப்போ நான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக பிளாகர்ன்றதே நான் கொடுக்குறேன். பிளாகர்னே கொடுத்துட்டேன். சம்டைம்ஸ் வந்து அந்த பிளாகர்ன்ற அட்ரஸ் வந்து இல்லைன்னா நீங்கள் வேறு நேம் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், இப்போ வேறு நேம் கொடுக்குறேன்னு வைங்களேன். இப்போ நான் கொடுத்துருக்கேன் மை வேர்ல்டு பிளாகர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது வந்து என்னோடய விருப்பம். நான் இது வேணால் கொடுக்கலாம், நான் கொடுத்துருக்கேன். இப்போ கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா யூஆர்எல் வந்து அங்கே வந்து வாங்கணும். இப்போ டைப் ஆகி வந்துருச்சு யூஆர்எல். இப்போது என்ன கேட்கும்னா, இப்போது டிஸ்பிளே பிளாகருக்குள்ளே என்ன நேம் டிஸ்பிளே ஆகும்னு சொல்லி கேட்கும். இது வந்து உங்கள் விருப்பம். நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து மறுபடியும் பிளாகர்னே கொடுக்குறேன்னு வைங்களேன். பிளாகர்னே கொடுக்குறேன். இப்போ பிளாகர்னே கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். இது தாங்க நம்மளோட பிளாகர். இப்போ நான் வந்து பிளாகர் க்ரியேட் பண்ணிட்டேன். இதில் என்னென்ன இருக்குன்னா, லெஃப்ட் சைடில் வந்து இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து பிளாகரோட டூல்ஸ். இப்போ என்னென்னா, இப்போது டூல்ஸ் மீன்ஸ் இப்போ நான் ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நியூ போஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே வந்துடும். டைட்டில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், பிளாகர்னு கொடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு என்ன கொடுக்குமோ அது கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு இது உள்ளே போய் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், பேராகிராஃப் என்டர் பண்ணிக்கலாம். டைட்டில் ஹெட்டிங் இதிலே வந்துடும். இமேஜ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது. இமேஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இமேஜ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். வீடியோவும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் என்னென்ன தேவையோ அல்லது இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்தப்பறம் உங்களோட பிளாகர் வந்து க்ரியேட் ஆகிடும். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பிளாகர். அப்போ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் எப்போ வேணால் ஓப்பன் பண்ணி எப்போ வேணால் உள்ளே போய் மாடிஃபை பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இங்கே அப்டேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அப்டேட் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ உங்கள் பிளாகர் வந்து அப்டேட் ஆகிரும். இப்போ சேஞ்சஸ்லாம் அப்டேட் ஆகிடுச்சு. வெளியில் வந்தீங்கன்னா இப்போ நான் உள்ளே இருந்தால் கேன்சல் பண்ணால் இப்போ அது இல்லை. இப்போது எனக்கு இதை வந்து டெலிட் பண்ணணும், இந்த இது தேவையில்லைன்னா இங்கே டெலிட்ன்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண பிளாக் வந்து டெலிட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பிளாகர். சிம்பிள் ஸ்டெப் தான் பிளாகர் வந்து க்ரியேட் பண்ணுறது. ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். தேங்க்யூ. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, முன்னாடி வந்து பிளாகர் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இப்போது வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். அது எப்படின்னா, கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் சைட்ஸ்னு டைப் பண்ணுங்கள். கூகுள் சைட்ஸ்னு டைப் பண்ணி என்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் வரும், கூகுள் சைட்ஸ். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே இமெயில் ஐடி கொடுக்கும். இமெயில் ஐடி பாஸ்வேர்டெலாம் போடுங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போவும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அது எதனாலனா, இப்பயும் மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டேன். அதனால நான் வீடியோ படம் ஸ்கிப் பண்ணேன். நீங்கள் ஒன்றுமே இல்லை, கூகுளுக்குள்ளே வந்துட்டு கூகுள் சைட்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு வெப்சைட் வரும். நான் முன்னாடியே காமிச்சிருந்தேங்க இல்லையா, அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணோன்னே மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்கும். ஒன்றுமே இல்லை, மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கடுத்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. பிளாங்காக ஒரு வெப்சைட் வேணும், பிளாங்காக க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா பிளாங்க் ஃபஸ்ட்டே இருக்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும், பிளாங்க் சைட். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்க வேறு ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் பிளாங்க் வெப்சைட் கொடுக்குறேன்னு வைங்களேன், பிளாங்க் சைட் கொடுக்குறேன். இது என்னோடய பேஜ். இதில் டைட்டில் காட்டுதா, இதில் வந்து இப்போ நான் என் பேரை கொடுக்குறேன்னு வைங்களேன், பேரனோஸ்னு என் பேரை கொடுத்துட்டேன். பேரனோஸ்னு என் பேரை கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வேறு ஏதாவது தேவை அப்படின்னா பக்கத்துலேயே டூல்ஸ் இருக்குது. எல்லா டூல்ஸுமே பக்கத்துலேயே இருக்குங்க பாருங்கள். இமேஜ் வேணால் இமேஜ் இன்சர்ட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணால் டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இன்சர்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போது இமேஜ் இன்சர்ட் பண்ணுறேன்னு வைங்களேன், இப்போது கீழே இமேஜ் ஆப்ஷன் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணால் இந்த லெஃப்ட் சைடில் வந்து இமேஜ் இன்சர்ட் பண்ணிக்கலாம், இமேஜை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து டெக்ஸ்ட் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதாவது டெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன இமேஜ் கொடுத்துருக்கோமோ அந்த இமேஜ் ரிலேட்டடாக கொடுக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் இஷ்டம் இது வேணால் கொடுக்கலாம். அப்புறம் டெக்ஸ்ட் வந்து போல்ட் ஆக்குறது, அப்புறம் வந்து சைஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஒன்று. பிளாகர் எப்படி ஈஸியாக இருந்துச்சோ அதேமாதிரி தான் இதுவும். பிளாகர் எவ்வளோ ஈஸியாக க்ரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கூகுள் வெப்சைட்டும் க்ரியேட் பண்ணுறது. ரெண்டுமே ரொம்ப ஈஸி தான் மக்களே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுமே ஈஸியாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்கும், க்ரியேட் பண்ணிடலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணால் Ctrl+S கொடுத்தீங்கன்னா, சேவ் பண்ணுறதுக்கு Ctrl+S கொடுத்தீங்கனாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட ஸ்டோரேஜில் வந்து சேவ் ஆகும். இப்போது இதில் நீங்கள் இது தேவையில்லை எனக்கு டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக டெலிட் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே டெலிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். டெலிட் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து டெலிட் ஆயிரும். மொத்தமாக டெலிட் பண்ணால் டெலிட் கொடுத்துக்கலாம், டெலிட் ஆயிரும். இப்போ நான் இல்லை எனக்கு இது வேணாம், நான் இது க்ரியேட் பண்ணல, வேறு க்ரியேட் பண்ண போகிறேன், போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா வேறு ஆப்ஷன் எனக்கு தேவைன்னா மேலே இருக்க ஹேரோ மார்க் கிளிக் பண்ணிங்கனாலே இந்த தெரியுதுங்களா, கிளிக் பண்ணால் மறுபடியும் ஃப்ரண்ட் பேஜுக்கே வந்துடும். இதில் நம்ம என்னென்ன க்ரியேட் பண்ணோமோ அது எல்லாமே காட்டும். எனக்கு தேவையில்லைனா ரிமூவ் ஆப்ஷன் கொடுத்தா மொத்தமாகவே அது ரிமூவ் ஆயிரும், டெலிட் ஆயிரும். இப்போ அப்படி இல்லாமல் எனக்கு வேறு வேணும், போர்ட்ஃபோலியோ வேணும்னு நினச்சிங்கனாலும் போர்ட்ஃபோலியோன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அது ஓப்பன் ஆகும். இருக்குங்க இல்லையா, இங்கே நம்மளோட நேமு, அதேமாரி இங்கே நம்ம நேமு, இங்கே வந்து நம்ம இமேஜ் இன்சர்ட் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே கூகுளோட சைட்ஸுன்ற அந்த வெப்சைட்டில் இருக்கும், வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்காக. இது தான் ரொம்ப ஈஸியான ஒன்று தான், பிளாகர் மாதிரி ஈஸியானது. தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது, அதாவது ஆன்லைனில் ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குரோம்குள்ளே போங்க. குரோம்குள்ளே போயிட்டு காம்ஃபிட், நேம் என்னென்னா காம்ஃபிட்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா காம்ஃபிட் ஃபார் ரயில்வே புக்கிங் சொல்லி டைப் பண்ணுங்கள். காம்ஃபிட் ஃபார் ரயில்வே டிக்கெட் புக்கிங். காம்ஃபிட் ஃபார் ரயில்வே டிக்கெட் புக்கிங் சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஹோம் பேஜில் வந்து ஃப்ரம் டு சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஃப்ரம்மில் வந்து திருச்சின்னு டைப் பண்ணுறேன். இப்போ திருச்சிராப்பள்ளி வந்துருச்சுங்களா, திருச்சிராப்பள்ளி கிளிக் பண்ணிவிட்டு டூ வந்து நான் கடலூர் போடுறேன்னு வைங்களேன், கடலூர் போடுறேன். கடலூர் போட்டுட்டு டேட் வந்து உங்களுக்கு என்ன டேட்டில் தேவையோ அந்த டேட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 13th சூஸ் பண்ணுறேன். 13 சூஸ் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற எல்லா ட்ரெயினும் காட்டும். எல்லா ட்ரெயினும் என்னென்ன கிளாஸில் இருக்குன்னு சொல்லி காட்டும். என்னென்ன கிளாஸ், பிஸ்னஸ் கிளாஸோ இல்லை ஏசி கோச்சோ இல்லை என்ன இருக்குன்னு சொல்லி காட்டும். இப்போது நான் வந்து என்ன சூஸ் பண்ணுறேன்னா, இப்போ நார்மலாகவே ஒரு கிளாஸ் சூஸ் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ வந்து ஸ்லீப்பர் கோச் சூஸ் பண்ணுறேன்னு வைங்க. சூஸ் பண்ணிவிட்டு டைம் காட்டும், அப்புறம் அதுக்கடுத்து வேறு அடுத்த ட்ரெயின்லாம் காட்டும். இப்போ இதெல்லாம் காட்டுதுங்க இல்லையா, நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இருக்கிறதே புக் பண்ணுறேன். புக் பண்ணியிருக்கேன். புக் பண்ணோடனே இந்த உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும், உங்கள் நேமு, ஜெண்டர் இதெல்லாம் கேட்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என் நேம் கொடுக்குறேன். நேம் கொடுத்துட்டு இப்போ ஏஜ் வந்து 20 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜெண்டர் கொடுத்துட்டு பர்த் ப்ரிஃபரன்ஸ் இது வந்து உங்களோட சாய்ஸ் தான். அதாவது எப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா,
ஏதாவது ஏசியா ஏசியா அதுமாதிரி சூஸ் பண்ணுறதா பர்த் இருக்கும், அதனால் லோயர் பர்த் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் பேசஞ்சர் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா மெயில் ஐடி வந்து இது ஆப்ஷனல் மெயில் ஐடி கொடுக்குறது, அது உங்கள் விருப்பம், கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்குங்களா ப்ரொசீஜர் டு பே. இப்போ நீங்கள் ப்ரொசீஜர் டு பே கொடுத்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ண சொல்லும். அது எப்படின்னா முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆன்லைன் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண சொன்னிச்சுங்களா, அந்த மாதிரி தான். இப்போ ப்ரொசீஜர் டு பே கொடுத்தீங்கன்னா ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இவ்வளோ தான். டிக்கெட் புக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆன்லைனில் ரயில்வே டிக்கெட் புக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. தேங்க்யூ. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்னாடி என்ன பார்த்தோன்னா பிளாகர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, கூகுள் வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எப்படி பிஸ்னஸ் இமெயில் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் இமெயில் க்ரியேட் பண்ணுறது எப்படி பிளாகரும் கூகுள் வெப்சைட்டும் க்ரியேட் பண்ணமோ எப்படி ஈஸியாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் பிஸ்னஸ் இமெயிலும். அதுவும் எப்படின்னு சொல்கிறேன். அதேமாரி குரோம் ஓப்பன் பண்ணுங்கள். குரோமுக்குள்ளே போயிட்டு பிஸ்னஸ் இமெயில் க்ரியேட்டின்னு டைப் பண்ணுங்கள். பிஸ்னஸ் இமெயில் க்ரியேட்டின்னு டைப் பண்ணதுக்கப்புறம் அதில் க்ரியேட் அ ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் இமெயில் அட்ரஸ் சொல்லி காமிக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே கெட் ஸ்டார்டட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பிஸ்னஸ் நேம் கேட்கும். அதாவது நீங்கள் என்ன பிஸ்னஸ் இதை ஆரம்பிக்க போகிறீங்களோ அந்த பிஸ்னஸ் நேம் கொடுக்கலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப் வைக்க போகிறேன்னு வைங்களேன். ஒரு ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு வைங்களேன். நான் ஸ்போர்ட்ஸ்னு கொடுக்குறேன். அவங்க இப்போ நீங்கள் எத்தனை எம்ப்ளாயி வச்சு ஆரம்பிக்க போகிறீங்க, அதாவது உங்கள்கிட்ட எத்தனை எம்ப்ளாயி வேலை செய்ய போகிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வைங்களேன். நான் வந்து எம்ப்ளாயெல்லாம் கொடுக்கல, நான் மட்டும் வேலை செய்ய போகிறேன். அதனால் ஜஸ்ட் யூன்னு கொடுத்துட்டேன். கண்ட்ரி ரீஜன் செலக்ட் பண்ண சொல்லணும். இந்தியா தான், நம்ம இந்தியா சூஸ் பண்ணிவிட்டோம். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே ஃபஸ்ட் நேம் வேணும், ஃபஸ்ட் நேம் அண்ட் செகண்ட் நேம் கேட்கும். இப்போ நான் என்னோடய ஃபஸ்ட் நேம் கொடுக்குறேன். எனக்கு வந்து செகண்ட் நேம் இல்லை, அதனால் நான் வந்து என்னோடய இனிஷியல் கொடுக்குறேன். இமெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி வந்து நீங்கள் என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ நான் என்னோடய மெயில் ஐடி கொடுக்குறேன். நான் மெயில் ஐடி வந்து கொடுத்ததுனால இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், ஸ்கிப் கொடுத்தேன். இப்போது மெயில் ஐடி ஃபஸ்ட் நேம் செகண்ட் நேம் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் ஓப்பன் ஆகும். சூஸ் எ வே டு செட் அப் யுவர் அக்கௌண்ட். இதில் வந்து 2 வே இருக்குது. இன்னொன்று என்னென்னா கஸ்டம் டொமைன், இன்னும் வந்து எக்ஸிஸ்டிங் டொமைன். இப்போ வந்து நீங்கள் உங்களுக்காக ஒரு டொமைன் க்ரியேட் பண்ண போகிறீங்க, அந்த டொமைன் எனக்கு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி நினச்சிங்கன்னா கஸ்டம் டொமைன் கொடுக்கணும். இல்லை நான் ஏற்கனவே இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எக்ஸிஸ்டிங் டொமைன் கொடுக்கணும். இப்போ நான் எனக்காக க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்றனால என் டொமைன் தான் நான் க்ரியேட் பண்ண போகிறனால நியூ கொடுக்குறேன். நியூ கொடுத்துட்டு கண்டினியூ வித் திஸ் மெத்தட்னு சொல்லி கொடுத்தேன்னா நெக்ஸ்ட்டு வந்து சர்ச் டொமைன் சொல்லி கேட்கும். இந்த டொமைன் என்னென்னா நீங்கள் ஒரு பேர் சூஸ் பண்ணணும். அந்த பேர் வந்து என்ன பேரை வேணால் இருக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ்னு கொடுத்தேன் இல்லையா முன்னாடி, பிஸ்னஸ் ஸ்போர்ட்ஸ்னு கொடுத்தனால இப்போ நான் ஸ்போர்ட்ஸ்னே கொடுக்குறேன். அது எப்படி கொடுக்கணும்னா sports.com அப்படி இல்லைனா வேறு என்ன நேம் வேணால் கொடுக்கலாம். மேலே ஷோ பண்ணுதுங்க இல்லையா, இதில் என்ன நேம் வேணால் கொடுக்கலாம். நான் என்ன கொடுக்குறேன்னா sports.comனு கொடுக்குறேன். கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தோன்னே டொமைன் இருக்கா இல்லைன்னு சொல்லி சொல்லும். இப்போது அப்படி ஒரு டொமைன் இருக்குது. இப்போ இதில் வந்து இது அமௌண்ட் ஷோ பண்ணுது இல்லைங்களா, நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும். இப்போ நான் வந்து 1 இயர்க்குன்னு சொல்லிவிட்டு இப்போ போய் கிளிக் பண்ணுறேன்னு வைங்களேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு காட்டும். இப்போது இதுவரை வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து என்னென்னா உங்களை அட்ரஸு ஃபோன் நம்பர் இதெல்லாம் சொல்லி கேட்கும். நீங்கள் உங்கள் அட்ரஸு ஃபோன் நம்பர் சிட்டி பின்கோடு இதெல்லாம் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் மெத்தட் கேட்கும். பேமெண்ட் மெத்தட் மீன்ஸ் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்ஸ். நீங்கள் இல்லை ஃபோன்பே, பேடிஎம் இல்லை கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா கார்டு நம்பர் கூட கொடுத்து நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தா உங்களோட பிஸ்னஸ் இமெயில் வந்து க்ரியேட் ஆகிரும். இதுதான் பிஸ்னஸ் இமெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா ப்ராசஸ். ரொம்ப சிம்பிள் தான் இது. பிளாகர் எப்படி ஈஸியாக இருந்துச்சோ, கூகுள் வெப்சைட் எப்படி ஈஸியாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுவும். தேங்க்யூ. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்னாடி பிஸ்னஸ் இமெயில் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஆன்லைனில் ப்ராடக்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். அது என்னென்னா purchasing products in online. It's like similar to Amazon and Flipkart and also other online purchasing apps. இப்போ என்ன பண்ணுறோம், ஆன்லைனில் எப்படி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போது அதேமாரி க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஃப்ளிப்கார்ட் சூஸ் பண்ணுறேன். ஃப்ளிப்கார்ட்னு டைப் பண்ணுறேன். ஃப்ளிப்கார்ட் வந்துச்சுங்களா. இப்போ ஃப்ளிப்கார்ட்டை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதுதான் ஃப்ளிப்கார்ட்டோட ஹோம் பேஜ். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இதில் நம்ம ப்ராடக்ட்டும் ஆர்டர் பண்ணியிருப்போம். அதனால் நான் எப்படின்னு சொல்கிறேன். இதில் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ப்ராடக்ட் நம்ம பார்க்குறோம், ஆர்டர் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம வந்து லாகின் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நான் லாகின் பண்ணணும். இப்போ நான் லாகின் பண்ணும்போது இப்போ என் ஃபோன் நம்பர் கொடுக்கணும்னு வைங்களேன். இப்போது நான் என்னோடய டீட்டெயில்ஸ் கொடுத்து நான் லாகின் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா இங்கே இருக்க அந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இது உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணுறேன்னா உங்கள் நேமு, உங்கள் லொக்கேஷனு இதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் பின்கோடெலாம் என்ட்ரு பண்ணிட்டு தான் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு என்ன ப்ராடக்ட் வாங்க போகிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் மொபைல்னு சும்மா எக்ஸாம்பிள் பண்ணுறேன்னு வைங்களேன். உள்ளே போயிட்டு மொபைல் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பை நவ் கொடுக்குறேன். பை நவ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான இந்த பேஜ் வந்து ஷோ ஆகும். சரிங்களா? அதாவது கேஷ் ஆன் டெலிவரியா இல்லையான்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பேமெண்ட் வந்து ஆன்லைனா ஆஃப்லைன்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். அட்ரஸ் வந்து நீங்கள் எந்த இடத்துல டெலிவரி பண்ணணும்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு டெலிவரி இயர்னு இருக்குங்க இல்லையா, இதை கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிரும். உங்கள் பேர், ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து லாகின்லேயே கொடுத்துருக்கணும். இப்போ நான் எல்லாமே கொடுத்ததுனால இப்போ எல்லா டீட்டெயிலும் காட்டுது. இப்போ நான் டெலிவரி இயர்னு கொடுத்தா எனக்கு வந்து அது டெலிவரி ஆயிரும் என் அக்கௌண்ட்டுக்கு. ஐ மீன் என்னோடய அட்ரஸ்க்கு வந்து டெலிவரி ஆயிரும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆன்லைனில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே நம்மளோட யூசர் நேம் இதெல்லாம் கொடுத்து லாகின் பண்ணி இருக்கணும். நான் லாகின் பண்ணதெல்லாம் இப்போ என்னோடய பேஜ் காட்டுது. இப்போ தான் என்னோடய ப்ரொஃபைல். சரிங்களா? இப்போ தான் என்னோடய ப்ரொஃபைல். இல்லை இப்போ நான் ப்ரொஃபைல் வந்து இதுலேருந்து லாக் அவுட் பண்ணலாம்னு லாக் அவுட் பண்ணிக்கலாம். கீழேயே லாக் அவுட்ன்ற ஆப்ஷன் காட்டும். இப்போ நான் லாக் அவுட் கொடுக்குறேன். லாக் அவுட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் இல்லை அமேசான் அப்படி இல்லையா மீஷோ இதெல்லாம் எப்படி நம்ம ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுவோமோ அதுதான் இந்த ஒரு எக்ஸசைஸ். ஆன்லைனில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது. தேங்க்யூ.